பால்காம் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல். அது ஒரு தாக்குதலுக்கு ஒரு தாக்குதல், தீவிரவாத முகாம் வேட்டை அப்படி நிக்குமா அப்படின்னு கேட்டா ரொம்ப ரேரு தான். சந்தேகத்துக்குரியது தான். 40% மேல இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா, அடுத்து ஒரு யுத்தமா மாறும். இல்ல ஒரு சிறிய அளவு யுத்தமா கூட மாறலாம். இதே ஒரு மூட்ல போய் அப்படியே ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா மீட்டு வரலாம். இந்த மாரி பல ஆப்ஷன் இருக்கிறனால தடாலடியா இறங்காம பெரிய அளவுல காய்கள் நகர்த்துறோம். நீண்ட காலத்துக்கும் காய்கள் நகர்த்துறோம். அதனால தான் இவ்வளவு மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொன்னா முடியுது. முடிஞ்சு ஏறக்குறைய இறுதியா சிசிஎஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் அப்படின்னு அறிவிச்சிட்டாருங்க. அந்த முழு சுதந்திரம் அறிவிச்சதோட பின்னால இருக்கக்கூடிய சாராம்சத்த நம்ம விரிவா நேத்து பார்த்தோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதோட தாக்கம் பாகிஸ்தான்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு மரண பயத்துல இருக்காங்க. பாகிஸ்தான்ல மினிஸ்டர்லாம் இருக்காங்களான்னே நமக்கு தெரியாது. ஆனா இந்த யுத்த காலம் வந்ததுல இருந்து இந்த ராணுவ தளபதி டெரரிஸ்ட் ஆசிம் முனீர், அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரோட 2 அடிபிடிகள் இருக்குங்க. இவனுங்க பூரா சீன்ல வரதே கிடையாது. எங்கடா பிடிச்சிங்க இவனை அப்படிங்கிற மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கடுத்து டெலிகாம் மினிஸ்டர், இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத அமைச்சர் தான் பெருசா வந்து பேசுது. அப்படின்னா நேற்று நைட்டு 2 மணிக்கு ஒருத்தன் எந்திரிச்சு ஒளருன்னு ஒளறியா என்ன அப்படின்னா இந்தியா எங்களை தாக்க போகுது, 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ள தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சாலிடான எங்க கிட்ட தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒளர ஆரம்பிச்சிட்டான். நான் லைவா பேசுறேன் அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் சம்பந்தம் இல்லாத மினிஸ்ட்ரி. நமக்கு தெரிஞ்சு அந்த மினிஸ்ட்ரி ஒரு ஹை லெவல் கேபினட் மீட்டிங்ல கூட இன்க்ளூட் ஆகாது. ஆனா கேமரால வந்து லைவ்ல கதறேன். சரி என்னதான் கதறேன் அப்படின்னா தாக்கப்புறேன். அதுதான் தெரியுமே, நாங்க தான் அறிவிச்சிட்டோமே தாக்குதல் உறுதி அப்படிங்கிறதும் மரண தாக்குதல் இருக்கும், இதுக்கு அடுத்து பாகிஸ்தானால வாழவே முடியாது அப்படின்னு இந்தியா அறிவிச்சிருச்சு. அப்புறம் என்ன, அது போக ராணுவத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த நிமிடமும் தாக்குதல் நடக்கலாம். அந்த நிமிடங்களை யோசிக்கவே முடியாது, ஸ்பெல் பண்ணவே முடியாது. கணிப்புக்கு அப்பாற்பட்ட நிமிடத்தில் இம்மீடியட்டா பாகிஸ்தானுக்குள்ள தாக்குதல் ஆரம்பமாயிரும். இதுதான் ராணுவ தியரி. அப்புறம் ஏன் இந்த ஆள் 2 மணிக்கு வந்து இப்படி அழுதேன் அப்படின்னு கேட்டா, பயம் போட்டு வாட்டுது. அந்த பயத்தை எப்படி வெளிக்கொண்டு வர்றதுன்னு தெரியல. தப்பிக்க வழி தெரியுமா அப்படின்னு தேடுறாங்க. ஒண்ணும் முடியல. டெலிகாம் மினிஸ்டர் அனுப்பி அழுடா 2 மணிக்கு கேமராவை ஆன் பண்ணி அப்படின்ட்டாங்க. அந்த ஆளு வெட்கமே இல்லாம வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? தப்பி தவறி அந்த ஆள் இருக்கிற திசை பக்கம் ஏவுகணை விழுந்துச்சு அப்படின்னா டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. அதனால பூன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரத்துக்குள்ள தாக்குதல். சரி, அதை நாங்களே அறிவிச்சிட்டோம். நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, பால்காம் தாக்குதலுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லையாம்மா, இந்தியர்கள் நம்மளாம் தப்பா நினைச்சிட்டோமாம்மா, உன்னை நம்ம ஏமாந்த மாதிரி 1947 மாதிரி இருந்தோம் அப்படின்னா பால்காம் தாக்குதலே நடக்கலை அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இப்பவே எப்படி சொல்றாங்க, அந்த தாக்குதல் அவர்கள் சம்மந்தம் இல்லையாம்மா, நம்மளா தப்பா நினைச்சிட்டோமாம்மா, தீவிரவாதத்தால பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டிருக்காமா, அதனால வலியும் வேதனை அவர்களுக்கு தெரியுமாமா. தீவிரவாதத்தால பாகிஸ்தான் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதே வேற கதை. நீ வளர்த்து விட்ட, அவனால அது ஜம்மு காஷ்மீர் இல்லாம பாடின வாய் ஆடின காலம் சும்மா இருக்காதுங்கிற மாதிரி அவன் இப்ப ஜம்மு காஷ்மீர் பக்கம் வர முடியல, கொண்டு போட்டுருவாங்கன்னு எதுக்கு ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமாபாத்தே எனக்கு போதும்னு அங்க வந்து பாயிறான். இது போக தாலிபான்கள் அரசாங்கம் ஆரம்பிச்சோடனே அதே மாதிரி பாகிஸ்தான்லயே ஆரம்பிச்சுட்டு போயிடுவோம். இவனுங்க என்னத்தை கிழிச்சாங்க அப்படின்னா, அவர்கள் உங்க சண்டைடா, நீங்க வளர்த்து விட்ட தீவிரவாதம் உங்களையே அடிக்குது, இது முற்றிலும் உங்கள் சண்டை, இதுல என்னத்தை நீ அனுபவிக்கிற வைக்கிறேன்னு பேசுறதுக்கு இடமே இல்லை. பலுச்சிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு விடுதலை ராணுவம். அதை தப்பா பாகிஸ்தான்ல சேர்த்தாங்கன்னு டே 1ல இருந்து அவனுங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒன்றும் ஃபோக்கஸ் கிடைக்கல, அவ்வளவுதானே உண்மையை தவிர அது தீவிரவாதம் கிடையாது. அது தனிநாடு கோரி இயங்கக்கூடிய விடுதலை ராணுவம். வெக்கங்கெட்ட பிபிசி பைய லஷ்கரை தொய்பா ஆட்களே மிலிட்டன்ட் குரூப்னு போடுறேன். அவனும் ஊருக்குள்ள உத்தமன்னு ஒரு 4 பேர் சொல்லி தெரிவாங்க. சரி, அது வேற கதை. இந்தால உளர்னதுக்கு வரும். இப்படி உளருன்னு உளறி தள்ளுறாரு. எதற்கு அப்படின்னு கேட்டோம்னா, தப்பிக்கலாமா அப்படின்னு பாக்குறதுக்குதான். தப்பிக்கலாம் முடியாது. 2 மணிக்கு உளறிக்க, 3 மணிக்கு உளறிக்க, மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்து உளறிக்க. ஆசிம் முனீர் எங்க அப்படிங்கிறதான் இந்தியாவோட கேள்வி, இந்திய உளவுத்துறையோட கேள்வி, இந்திய ராணுவத்தோட கேள்வி. ராணுவ சம்பந்தப்பட்ட எந்த ஆட்களும் வெளியில வர்றதில்லை. அதே மாதிரி அரசியல்ல ஏற்கனவே பூல்ஜி தெரிஞ்ச பாகிஸ்தான் ஆட்கள் யாருமே வெளில வர்றதில்லை.
அதுக்கு பதிலா இந்த மாரி லட்டு சுண்டுகள விட்டு அழுக விடுறாய்ங்க. ஆனா பயனளிக்குமா அப்படின்னு கேட்டா, பயனளிக்கும். தாக்குதல் பயத்திலேயே உட்காராம, இந்த ஆளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி குடுக்க, கேமராவ ஆன் பண்ணி, அந்த ஆளுக்கு மூஞ்சிக்கு பவுடர் அடிக்க, இதுலயே டைம் பாஸ் ஆயிரும். வேற எதுவும் இதனால புண்ணியம் நமக்கு தெரிஞ்சு கிடையாது. தாக்குதல் உறுதி. அது எப்ப அப்படிங்கிறத ராணுவம் முடிவு பண்ணிருச்சாமா. நேரம் சஸ்பென்ஸா இருக்கு. தாக்குதல் அப்படிங்கிறது சர்ப்ரைஸா கிடைக்கும் பாகிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் இந்த யுத்தம் எப்படி நடக்குதுங்கலாம் காலம் தான் முடிவு பண்ணும். நன்றி, வணக்கம்.